ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ஸ்டெப். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில் மிஷினை பற்றி பார்க்குறோம். இந்த ட்ரில் மிஷினை நீங்கள் வந்து ஒரு வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபேப்ரிகேஷன் ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு வுட் ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம், மெட்டல் டிபெண்ட் பண்ண என்ன ஒர்க்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ட்ரில் மிஷினில் உள்ள ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த ட்ரில் மிஷின், இந்த ட்ரில் மிஷின் வந்து மக்கிட்டா பிராண்டோட ட்ரில் மிஷின். இதோட செக் பார்த்தீங்கன்னா 10 mm சைஸ் வரும். ஸோ இதுதான் செக். இது வந்து பிட் ஹோல்டு பண்ணும். பிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரில் பண்றதுக்கோ இல்லை ஸ்க்ரூ பண்றதுக்கோ தேவைப்படக்கூடிய ஒரு துண்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த பிட். ஸோ இந்த பிட் கலெக்ஷனும் நம்மகிட்ட நிறைய இருக்கு. அதையுமே இந்த வீடியோல நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் பிரஸிங். இந்த பட்டன் வந்து நீங்க ஸ்லோவா பண்ணீங்கன்னா ஸ்லோவா சுத்தும், கொஞ்சம் பவர் கொடுத்து சுத்தீங்கன்னா பவர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபாஸ்டா சுத்தும். ஸோ இதுதான் இந்த பட்டனோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ நீங்க ஸ்லோ டு ஸ்பீட் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸ்பீடா வேணும்னா ஸ்பீடா மூவ் பண்ணிக்கலாம், ஸ்லோவா வேணும்னா ஸ்லோவா மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பட்டன். ஸோ இது மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்க்ரூ பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இப்படி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ நீங்க ஸ்க்ரூ டைட் பண்ண சொல்ல இப்படி சுத்தணும், ஸ்க்ரூவை லூஸ் பண்ண சொல்ல பாத்தீங்கன்னா இப்படி சுத்தணும். ஸோ இதுக்காக தான் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரில் மிஷின் முந்திலாம் வரக்கூடிய ட்ரில் மிஷின்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும். ஸோ அந்த பட்டனை பிரஸ் பண்ணா வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா தான் சுத்தும், ஸ்லோவா சுத்தாது. இதனால பாத்தீங்கன்னா நல்லா இந்த மிஷின் வந்து ஒரு மாதிரி இப்படி வெட்டும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ உள்ள மிஷின்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா லெஃப்ட், ரைட்டு, ஃப்ரண்ட், இல்லாட்டி என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட், பேக்வேர்டு அப்படி சொல்லலாம். இந்த பட்டனை இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது நான் ஸ்டாப்பா வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அதை அப்படி எடுத்துட்டீங்கன்னா அந்த சுத்துறது நின்றோம். ஸோ அதுக்காக தான் இந்த பட்டன். இந்த பட்டன் வந்து ஸ்பீட் அப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக, அந்த ப்ரெஸ்ஸிங் அப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக கொடுக்குற பட்டன் தான் இது. ட்ரில் சக்கு வரும். ஸோ இதுதான் சக்கு. சக்கோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கையில இருக்கிறது வந்து சக்கோட டைட்டல். ஸோ இதை வந்து கீயை வச்சு டைட் பண்ணணும். கீ வரும், நான் அது வீட்டு கலெக்ஷன் காட்டும் போது காட்டுறேன். அது கீ வரும். ஸோ அதை வச்சு தான் டைட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங். நம்மள நிறைய பேர் ட்ரில் மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்னா இந்த மாதிரி பிடிப்போம். இது என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு தவறான மெத்தட். ஸோ எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கழுத்தை பிடிக்கிற மாதிரி இந்த மிஷினை இந்த 2 ஃபிங்கரை வச்சு பிடிச்சிக்கணும். சென்டர் ஃபிங்கர் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மிஷினோட பாடியை நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறதுக்காக இந்த சென்டர் ஃபிங்கர். லாஸ்ட் 2 ஃபிங்கர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பட்டனை பிரஸ் பண்றதுக்காக அந்த ஃபிங்கரை யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கரெக்டான பொசிஷன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரில் மிஷினை ஹோல்ட் பண்றதுக்கு இதுதான் பொசிஷன். அப்போ உங்களுக்கு இந்த மூவ்மெண்ட் இருக்காது. நீங்க டேரக்டா இந்த சர்ஃபேஸ் வந்து இதுல டேரக்டா ப்ரெஷர் ஆகும். ஸோ இதுதான் ப்ராப்பரான வே. இப்போ நீங்க கீழே பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும். நீங்க இங்க போடத்துல இங்க தள்ளும், இப்போ ட்ரில் போட்டீங்கன்னா இங்க தள்ளும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு பேலன்ஸான ஹோல்டிங் இல்லை. ஸோ இப்போ பிடிச்சிங்கன்னா நம்ம இங்க தள்ளும் போதும் டேரக்டா பேக்வேர்டு தான் போகும். ஸோ பர்ஃபெக்டான ஹோல்டிங் மெத்தட் வந்து இதுதான் நமக்கு பெர்ஃபெக்டான ஹோல்டிங் மெத்தட். ஸோ நீங்க பட்டன் ப்ரெஸ் பண்ணதுல இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டுக்கு வந்து இந்த சென்டர் ஃபிங்கரை யூஸ் பண்ணிக்கணும். ரைட் லெஃப்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த சென்டர் ஃபிங்கரை யூஸ் பண்ணிக்கணும். இது பட்டன் ப்ரெஸ்ஸிங், இது வந்து ட்ரில்லிங். ஸோ ட்ரில்லிங் பண்ணோம்னா நம்ம இப்படி ஸ்கொயரா நேரா வச்சு ட்ரில் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பரா ட்ரில்லிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சக்கில் வந்து பிட்டை வச்சு எப்படி டைட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு வச்சு டைட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் இது. ஸோ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சக்குக்குள்ள பிட்டை போட்டு டைட் பண்ணிட்டு இப்படி இந்த கையை வச்சு இப்படி டைட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ராங்கான மெத்தட். நம்ம எல்லாருமே பண்ணக்கூடியது அதுதான். ஸோ இது வந்து நம்ம இப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ண சொல்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சரியா டைட் ஆகாது. அப்போ நீங்க ட்ரில் பண்ண சொல்ல என்ன ஆகும்னா, அந்த லூஸா அந்த சக்கு டீத் உண்டு. ஸோ டீத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த சக்கோட டீத். இந்த டீத் வந்து தேஞ்சிரும். அப்போ நீங்க எவ்வளவுதான் டைட் பண்ணாலும் அந்த பிட்டு வந்து ட்ரில் பண்ண சொல்ல அந்த மெட்டல்ல சிக்கிக்கும். இது சுத்தி இந்த பல்லும் தேஞ்சிரும். ஸோ அந்த சக்கு உங்களுக்கு சீக்கிரமே போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இதுக்குள்ள பிட்டை போட்டுட்டு நல்லா டைட்டா வந்து திருக்கி வச்சுக்கணும். ஸோ அந்த பிட்டு செக்ஷன் காட்ட சொல்ல நான் உங்களுக்கு எப்படி சக்க ஹோல்ட் பண்ணேன். இவ்வளோ வந்து நீங்க ட்ரில் மிஷின்ல ரொம்ப ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த ஒயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர்ஸை போடணும். இந்த 2-way ஒயர்ஸ் அதெல்லாம் போடக்கூடாது. இந்த 1.5 mm 1 square mm ஒயர்ஸ்லாம் போடக்கூடாது. அந்த ஸ்கொயர் mm ஒயருக்குள்ள இந்த மாதிரி திக்கான கேபிள் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல, ஒரு சேஃப்டியான ஒரு திங்கா இருக்கும் அந்த ட்ரில் மிஷின். இந்த மிஷினை ஹோல்டு பண்ண சொல்ல அதை 1-handed ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த ஹேண்ட் வந்து எப்பவுமே நமக்கு ஒரு தப்பிக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஏதாவது பிட் உடஞ்சிட்டே இருந்தா இந்த ஹேண்ட் வந்து நமக்கு வந்து அதுல இருந்து சேவ் பண்றதுக்கு இந்த ஹேண்டை யூஸ் பண்ணிக்கணும். நீங்க இந்த 2 ஹேண்டையுமே யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து வெட்ட சொல்லையோ ஏதோ சொல்லையோ நமக்கு இங்க வந்து பிடிக்கும். ஸோ ஒரு கையை வச்சு ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலையும், இப்போ இதுல ஒரு ஹோல்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னா இதுல எல்லாம் ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ட்ரில் பண்ணோம்னா 100% வந்து கையில கிளவுஸ் போட்டுக்கோங்க. நம்ம யாருமே போட மாட்டோம்.
கிளவுஸ் போட்டுக்கோங்க. அது ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா கிளவுஸ் இல்லைன்னா கையில தான் டைரக்டா படும். ஸோ நம்ம இப்படி ஒரு பீஸை இப்படி வச்சுட்டு ஒரு ட்ரில் பண்றோம்னா அந்த பிட்டு வந்து மொட்டையா இருந்தாலோ அந்த பிட்டு ஷார்ப் இல்லாம இருந்தாலும் அந்த ஒருவேளை கேர்லெஸ்ஸா கையை எங்க மூவ் பண்ணிட்டோம்னா டைரக்டா நமக்கு கையில தான் படும். ஸோ கிளவுஸ் போடுறதுலாம் வந்து அது கொஞ்சம் நமக்கு சேஃப்டியா இருக்கும். ஒரு 2 mm இறங்குறது வந்து ஒரு 1 mm இறங்குற மாதிரி நமக்கு இந்த கிளவு ஃபீல் ஆகும். பர்சனலா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தடவை நமக்கு ஸ்க்ரூ போடுறதுலாம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்லிப் ஆகுறதுல இந்த இதுல குத்தி அந்த சைட்ல வந்துட்டு நல்ல விஷயம் என்னன்னா அந்த எலும்புல படல, அந்த சதையில பட்டு அதுல வந்துட்டு. ஸோ இது எதுக்காக சொல்றேன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பல சிக்கல்கள் வந்து இந்த இதுல இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க ரொம்பவுமே கேர்ஃபுல்லா பண்ணணும். மற்றபடி பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு ஃபுல்லா கண்ட்ரோலா இருந்தோம்னா, பதட்டப்படாம ஒரு ஃபுல் கண்ட்ரோலா இருந்தோம்னா நீங்க வந்து இதை ப்ராப்பரா இது பண்ணிக்கலாம். ப்ராப்பரா ட்ரில் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரில் மிஷின்லாம் வந்து இப்போ உள்ள ட்ரில் மிஷின்லாம் வந்து பயப்பட வேண்டியதே இல்லை. ஆனா நம்ம ஒரு கவனக்குறைவு வந்து நமக்கு அது ஆபத்தா இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ செல்ஃப் ஸ்க்ரூ வச்சு இந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம போட சொல்ல நம்ம கையில இந்த சைடு சதையில இருந்து அந்த சைட்ல வந்துட்டு. ஸோ அது பாத்தீங்கன்னா சாதாரணமா வெட்டுக்கீரெல்லாம் இந்த உள்ளங்கையில படும்போதும் நமக்கு வந்து ஒரு 2 நாள் 3 நாள்ல ஆறிடும். பட் இது என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒரு 1 வீக் 2 வீக் கிட்ட இது ஆறதுக்கு ஆச்சு. இப்பவுமே அதுல ஒரு தழும்பு மாதிரி இருக்கும். இன்னொரு இன்சிடென்ட் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 mm பிட்டு, அந்த 4 mm பிட்டு எல்ல ஓட்ட போடுறதுல அதே மாதிரி பண்ணிட்டேன். சேம் அடுத்த ஃபிங்கர்ல என்ன ஆயிட்டுன்னா நான் ஸ்டாப்பா பிளட், ஃபர்ஸ்ட் டைம் கூட பிளட் அவ்வளோ வரல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப்பா பிளட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் டிடியே போட்டதில்லை. ஆனா அந்த ட்ரில் பண்ண போது என்ன ஆச்சுன்னா டிடி போட்டிருந்தேன். அது வந்து ஒரு 2 months ஆயிட்டு இன்னுமே அந்த அந்த இடத்துல லைட்டா அமுக்குனா ப்ளஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் அந்த ட்ரில் பண்ணத்துல என்ன ஆச்சுன்னா இது பெயின், ஏகப்பட்ட பெயின். இந்த சைட்ல குத்தி அந்த சைடு சதையோடி வந்துட்டு எலும்புல படல இந்த வாட்டியும். ஆனா என்ன ஆச்சுன்னா ஒனர் இல்லை. இந்த எண்ட் ஆஃப் த ஃபிங்கர்ல வந்து நகம் பக்கத்துல வந்து எனக்கு சுத்தமா ஒனர் இல்லை. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போனேன், டிடி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க அது மெதுவா வந்துடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சென்ஸ் வந்துடுச்சு, உணர்ச்சி வந்துட்டு. அதுக்கப்புறம் ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மைன்யூட்டான ஃபீல் இருக்கு. அந்த ஒரு மாதிரி கல்லு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி வேலை செய்யறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியாத அளவுக்கு சில சிக்கல்கள் வந்துடும். அதனால ரொம்ப கவனமா, இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடிக்கடி கட் ஆகும். ஸோ நீங்க வந்து ட்ரில் மிஷின் ஓடல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை இந்த இடத்துல கட் ஆகுதுன்னு அர்த்தம். நாங்க இதை இழுத்து பார்க்கணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை இழுத்து பார்த்தீங்கன்னா இதுல கட் ஆயிருக்கும். அதை ரீஸ்டோர் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரில் மிஷினை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப பவர் கொடுத்து, இப்போ சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா சில வுட்ல எல்லாம் டைரக்டா ஸ்க்ரூ பண்ணுவோம். அப்போ ட்ரில் பண்ணாம தான் இப்போ நம்ம மேக்ஸிமம் ஸ்க்ரூ பண்றதுனால நீங்க ஹை பவர் கொடுத்து நீங்க ட்ரில் பண்ண சொல்ல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹை பவர் கொடுத்து ட்ரில் ஆகுதுன்னா இது சக்கு ரொம்ப டைட்டா பிடிக்கும். அதனால என்ன ஆகும்னா ஆர்மேச்சர் அடி வாங்கும், கார்பன் போயிரும். இதை வந்து செவுத்துல போட முடியாது, இந்த ட்ரில் மிஷினை செவுத்துல போட முடியாது. அதுக்கப்புறம் ஹேமர் ட்ரில் மிஷின் ஒன்று நான் போடுறேன், அது எப்படி போடலாம் என்ன விஷயங்கள் அப்படின்னு ஹேமர் ட்ரில் மிஷினை பத்தி சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பிட்டு கலெக்ஷன். ஸோ அந்த ட்ரில் மிஷினில் போடுற மாதிரி உள்ள பிட்டோட கலெக்ஷன் இந்த பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பிட்டுமே ஒவ்வொரு யூசேஜ் இருக்கும். ஸோ அதை வரிசையாக நான் சொல்கிறேன். இதுதான் ட்ரில் மிஷினோட கீ. ஸோ அந்த ஹோல்டில் பண்ணி இப்படி டைட் பண்ணுற மாதிரி வரும். ஸ்க்ரூ பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். பிட்டு ரிவர்ஸில் போட்டுக்கோங்க. ரிவர்ஸில் போட்டு சுற்றினீங்கன்னா இதே மாதிரி விரியும். ஃப்ரண்ட்ல போட்டு சுற்றினீங்கன்னா இதே மாதிரி ஃப்ரண்ட்ல வரும். ஸோ ரிவர்ஸில் போட்டு சுற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா இதே மாதிரி கையை வச்சு இப்படி திருக்கிக்கோங்க. திருக்கிக்கிட்டு இப்படி இந்த ட்ரில் மிஷினை போட்டு மறுபடியும் பிடிச்சிக்கிட்டு லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட் பண்ணாமல் லைட்டாக டைட் பண்ணிட்டு கீயை வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுத்து டைட் பண்ணிட்டீங்கன்னா இதோட இது முடிஞ்சு. ஸோ இப்படி தான் வந்து ட்ரில் மிஷினில் பிட்டை இன்செர்ட் பண்ணோம். 19 mm பிட்டு ஃபார் கீ லாக்குக்காக வந்து நார்மல் ட்ரில் பிட்டு. இதில் வந்து 0.5 mm இருந்து ஒரு 13 mm வரை இந்த மாதிரி பிட்டு உண்டு. இதில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அலுமினியத்தில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பிட்டு பார்த்தீங்கன்னா போரிங் பிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 6 mm பிட்டு, 8 mm பிட்டு, இது பொடி பிட்டு 2.5 mm பிட்டுன்னு சொல்லுவாங்க. 2.5 mm பிட்டு, எல்லோ கலர் பிட்டு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டரில் போடக்கூடிய பிட், ஆக்சுவலாக இந்த ட்ரில் மிஷினில் போடக்கூடிய பிட் கிடையாது, இது கமாண்டரில் போடக்கூடியது. எப்படி இருக்கும்? ஸோ கமாண்ட் போடக்கூடிய பிட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வாலில் ஹோல்ஸ் போடணும்னா இந்த பிட்டை யூஸ் பண்ணோம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி பிட்டு வேற ஏதாவது உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பிட் எதுவும் தேவைன்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ட்ரில் பிட்டை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா அதுக்கு ஒரு வீடியோ பண்ணிடலாம். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரில் மிஷின் கலெக்ஷன் தான். இது வந்து ஃப்ரம் 2019 இருந்து நம்ம இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். இதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ட்ரில் மிஷின் வாங்கியிருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து யூஸ் ஆகிற கண்டிஷனில் தான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில் மிஷின் பார்த்தீங்கன்னா 6 mm வரை தான் பிட்டு போட முடியும். ஸோ பவரும் கொஞ்சம் டார்க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த டார்க்னு ஒன்று சொல்லுவீங்களா அந்த நம்ம மோட்டர்ஸில், அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப ஹெவி யூஸ்லாம் பண்ண முடியாது. ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கையை வச்சு பிடிச்சிங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1200 அவ்வளோதான் இதோட ரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி மிஷினில் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி உண்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் கிரிப்பு, இன்னொன்று பிஸ்டல் கிரிப்பு, ரெண்டுமே நம்மகிட்ட இருந்தது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹாஃப் டே வந்து சார்ஜ் நிற்கும். ஸோ ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ட்ரில் பண்ணுறதுக்கு வந்து நான் இது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா ட்ரில் பண்ணுறதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா இது வந்து 12 வால்ட் தான், அது வந்து 24 வால்ட்லாம் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரில் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பச்சை கலர் மிஷின் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேவரட், நம்ம ரொம்ப வருஷமாக கிடையாது. ஸோ இப்போ இது வந்து ஒரு சின்ன பேட்டரி கம்பெனியில் கிடையாது. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 3000, இதுவுமே 3000 தான். ஸோ இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், இது வந்து ஸ்மாலராக வரும், அவ்வளவுதான். வேற இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 10 mm பிட்டு போட்டுக்கலாம், இதுலையுமே 10 mm பிட்டு போட்டுக்கலாம். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா 10 mm பிட்டு போட்டுக்கலாம். ஆனால் இது வந்து ஒயர்டு மிஷின். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நார்மல் யூசேஜ் பண்ணிடலாம், அடிக்கடி பட்டன் போயிருந்து. ஸோ இதில் என்ன இஷ்யூ ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த பட்டன் வந்து இதில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம எவ்வளோன்னு வாங்கணும் பார்த்தீங்கன்னா 850 தான். இது வந்து 2020 வாங்கினது, 2020 வாங்கினது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 850 ரூபா தான். இன்னைக்குமே ஒர்க் ஆகிற கண்டிஷன்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காட்ட மிஷின் மக்கிட்டா மிஷின், இது பார்த்தீங்கன்னா 2500 அந்த மாதிரி வரும். நான் வாங்கினது வந்து 2300 வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா இதோட ஸ்பேஸ் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ இந்த ட்ரில் மிஷின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். அலைஞ்சு தெரிய வேண்டாதெல்லாம் எல்லா ஷாப்பும் போனாலே அவங்க வந்து அதை சரி பண்ணி தரது மாதிரி இருக்கும் இந்த ட்ரில் மிஷின், மக்கிட்டா ட்ரில் மிஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ரொம்ப ஃபேவரட். இதோடையுமே இதுக்கு டார்க் அதிகம். இது வந்து பவர் ட்ரெக்னு ஒரு கம்பெனி. ஸோ இந்த இது வந்து ஐடியல்னு ஒரு கம்பெனி, இது SN பவர்னு ஒரு கம்பெனி, இது வந்து என்ன கால்டெக்ஸ்னு ஒரு கம்பெனி. பார்த்தீங்கன்னா அது என்ன கம்பெனினா ஆக்டர்னு ஒரு கம்பெனி வரும் நினைக்கிறேன். அது லோக்கல் பிராண்ட், எல்லாமே லோக்கல் பிராண்ட். இது மட்டும் மக்கிட்டா மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுற ஒரு பிராண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதோடையுமே இது நல்ல பவர் ஜாஸ்தி, ஆனால் இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது. இது வந்து எந்த ஒரு ரீசெண்டாக ஒரு 4 வருஷமா இருக்கு இந்த மிஷின். ஸோ இதோட ஒரே ஒரு தடவை என்ன போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆமச்சூர் போயிட்டு, ஸோ ஆமச்சூர் மாத்துறதுக்கு ஒரு 1000 கிட்ட இதுக்கு செலவாயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஃபேவரட்டான மிஷின், நல்ல பவர் கொடுத்து வரும், நல்ல ஹெவி யூசேஜ்லாம் இதாயிரும். இதோடையும் நல்ல பெஸ்ட் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இதை வந்து ஒன் ஹேண்ட்ல தூக்கிக்கலாம், ஆனால் கம்பேர் பண்ணதுல இதுதான் வெயிட்லெஸ். இது வந்து நல்லா வெயிட்டான மிஷின், கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், பட் ஹெவி யூசேஜ்லாம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில் போஷ் என்னோட ஃபேவரட். இது என்னன்னா நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுல வாங்கின மிஷின். அப்போ பார்த்தீங்கன்னா இது வெறும் 2600 தான். இவன் தான் ரேட்டு கூட, இந்த 3 செக்மெண்ட்லையுமே 2800 இவர் தான் ரேட்டு கூட. இதுல வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து செவுட்லயுமே போட்டுக்கலாம். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வால்லையுமே நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரில் மிஷின் வச்சு போஸ் நல்லா ஹெவியா இருக்கும். டார்க் வந்து நிறைய இது ஹெவி யூசேஜ், ஹிஞ்சஸ் ட்ரில் அதே மாதிரி ஹெவி யூசேஜ் வந்து இந்த போஸ் மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து எந்த நிறைய வருஷமா இது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் ஹேமர் ட்ரில், இது ஹேமர் ட்ரில் மிஷின் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து 2300 வாங்கினேன். இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 0, 1. 0னா நார்மல் ட்ரில், 1ன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம செவரில் வந்து முட்டி போடுவோம்ல அந்த ட்ரில். 2 ஆப்ஷன் தான். இது கொஞ்சம் குறைஞ்ச மிஷின் தான். இதுதான் ஒரே ஒரு ஹேமர் ட்ரில் மிஷின் தான் நம்ம வாங்கணும். அதுதான் நமக்கு 2019 இருந்து இந்த ட்ரில் மிஷின் தான் இருக்கு. ஸோ இவ்வளோ ட்ரில் மிஷின், நம்ம ட்ரில் மிஷின்ல ஒரு அடிக்டடான ஆளு நான் வந்து இவ்வளோ ட்ரில் மிஷின் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதுவே ஒரு 20,000 நான் பர்ச்சேஸ் பண்ணிடுறேன். அது போக நம்மகிட்ட நிறைய ட்ரில் மிஷின் இருக்கு, அது போக நிறைய மிஷின்ஸ் இருக்கு. நான் அது அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இதோட உள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ கலத்தி காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட காம்பனன்ட்ஸ்லாம். இது சக்குக்கு பேரிங்கு, சக்கோட கியர் செட்டு, எண்டில் ஒரு சின்ன பேரிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆமச்சரோட பேரிங்கு, ஆமச்சரோட கியர் செட்டு. இது வந்து ஃபேனு, ஆமச்சரோட ஃபேன், அந்த கூல் ஆகிறதுக்காண்டி ஒரு செட்டப். ஆமச்சூர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கு, அதான் ஆமச்சூர். ஸோ அதை எடுக்க முடியல உள்ள ஆமச்சூர். இது பார்த்தீங்கன்னா காயில் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இதுலேயே காஸ்ட்லியான ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆமச்சரும் இந்த காயில் ஃபீல்டு தான் வந்து ரொம்ப காஸ்ட்லி. இன்னொரு இதில் அடிக்கடி ஒரு விஷயம் போகும், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன், இந்த மேக்னெட்டா ஆக்ட் ஆகும். ஸோ இந்த கார்பன் வந்து அடிக்கடி வந்து தேயும். இந்த ப்ரெஷ்ல இது வந்து சுத்தும் போது இந்த கார்பன் தேயும். ஸோ அடிக்கடி மிஷின்லாம் பழசாக அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கும் இந்த கார்பன். இது பார்த்தீங்கன்னா சுவிட்சு, இவ்வளோதான் காம்பனன்ட்ஸ். ஒன்றும் சுவிட்சு, ஆமச்சூர், காயில் ஃபீல்டு, கார்பன் வந்து நம்மளே கலத்தி மாட்டிக்கலாம்.
ஆர்ம்ச்சர், காயில் ஃபீல்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் செட்டு, செக், இவ்வளோதான் அந்த ட்ரில் மிஷினுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்.